அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பிஎம்எஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிஎம்எஸ்னால் என்ன? ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம். மாதவிடாய் வருவதற்கு முன்னாடி ஒரு சில அறிகுறிகள் தோன்றும், அதுதான் பிஎம்எஸ். அதற்கான அறிகுறிகள் பார்க்கலாமா? மனம் ரொம்பவே குழப்பமாக இருக்கும், கிரேவிங்ஸ் இருக்கும், ஃபேஸில் குட்டி குட்டி பரு வரும், அது ரொம்ப பெயின்ஃபுல்லாகவே இருக்கும், பிரெஸ்ட்டு பெயின்ஃபுல்லாக இருக்கும், வயிறு உப்பீசம் அதாவது ப்ளோட்டிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி எரிச்சல் உணர்வோடு இருப்பாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இது எல்லாமே சால்வ் ஆகிடும். பட் அது வரைக்கும் நம்ம இந்த 10 days ரொம்ப அவஸ்தப்படுறோம் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு சின்ன நேச்சுரல் தெரப்பி தான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு நீங்களே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களும் இந்த தெரப்பியை பண்ணக்கூடாது. இந்த நேச்சுரல் தெரப்பியை உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கலாம். அது என்ன நேச்சுரல் தெரப்பின்னு பார்த்துடலாமா? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அக்யூப்ரெஷர் பண்ண போகிறோம். இடது காலம் எடுத்துக்கோங்க, அதில் உள் கணுக்கால் மூட்டு, அந்த ஒரு மாதிரி உள் கணுக்கால் மூட்டு தெரியுது பாருங்கள், அதை இப்படி நோட் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் போட்டுட்டு அதில் இருந்து இந்த மாதிரி விரல்களை வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கணுக்கால் மூட்டை நல்லா தொட்டு பார்த்துட்டு அதை சர்க்கிள் பண்ணிவிட்டு கையை வைக்கணும். ஸோ கையை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கணுக்காலில் இருந்து ஒரு எலும்பு ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் ஆகும், அதை நோட் பண்ணி அதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்படி. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பாயிண்ட்டை கரெக்டாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ கையை இப்படி வச்சுட்டு அந்த ப்ரெஷர் பண்ணி பார்த்துட்டு அந்த போனை அதில் நேராக ஒரு கோடு போட்டு கையை 4 விரலையும் வச்சுக்கிட்டு மேலே இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்களா? இப்போ எங்கே பாயிண்ட்டுனா இந்த எலும்பில் இல்லை, எலும்புக்கு பக்கத்தில் அந்த பாயிண்ட் இருக்குது. இதை நீங்கள் நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும். கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுதான் பாயிண்ட்டு. கையை கரெக்டாக வைக்கணும், அப்போ தான் பாயிண்ட் லொக்கேஷன் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்படி ஒரு லைன் போட்டுட்டு இப்போ நீங்கள் மார்க் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த மசில்ஸ் பக்கம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் கையை வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, என் கையை வைக்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அவங்க கையை வைக்கணும். நீங்கள் உங்கள் கையை மட்டும் வைங்க. வச்சுட்டு பக்கத்தில் அந்த போனுக்கு பக்கத்தில் ஒரு பாயிண்ட், இது தாங்க கரெக்டான பாயிண்ட்டு. இதை நல்லா லொக்கேட் பண்ணி ப்ரெஷர் பண்ணினீங்கனாலே போதும், அந்த புள்ளி ஆக்டிவேட் ஆயிரும். இதுதான் பிஎம்எஸ்க்கான கரெக்டான பாயிண்ட். ஸோ இதை கரெக்டாக பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ரிலீஃப் கிடைக்கும். ப்ரெஷர் கொடுத்தாலே போதும். எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து பண்ணோன்னா எல்லா இஷ்யூஸுமே நம்மளுக்கு நார்மல் ஆகிடும். ஓகேவா? 2 கால்லையும் பண்ணலாம். இடது கால்லையும் பண்ணுங்க, வலது கால்லையும் பண்ணுங்க. இடது காலில் ஃபஸ்ட்டு பண்ணுங்க, ஏன்னா இடது சைடு தான் மண்ணீரல் இருக்குது. இப்போ காலையில் இடது காலில் பண்ணிங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வலது காலில் பண்ணுங்க. ஒரு காலுக்கு 1 நிமிஷம் போதும். இந்த பிக்சரில் பாருங்கள், கையை கரெக்டாக எப்படி வச்சுருக்காங்கன்னு போனுக்கு பக்கத்தில் உள்ள புள்ளி இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச சிஸ்டர்ஸ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஎம்எஸில் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் பற்றி பார்க்கலாம்.